எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. அது மாதிரினா கடவுள், ஜோசியம் எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. மே 10ஆம் தேதி எந்த புண்ணியமாக நேரம் குறித்து கொடுத்தானோ தெரியல, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இன்னைக்கு வரைக்கும் 40 ஆயிருக்கு. இப்போ சாயந்தரம் போனால் நைட் ஆனால் எத்தனை ஆகுன்னு தெரியாது. அது எந்த ஜோசியக்காரன் கண்டுபிடிச்சான் கொடுத்து அவனுக்கு நீங்கள் பாராட்டணும். அவன் தான் நேரம் குறித்து கொடுத்துருக்கான், இந்த நேரத்தில் இந்த சேரில் இப்படி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி. அது முந்தா நாள் இப்போ நான் கலைஞரை பற்றி தான் பேச வந்திருக்கேன், வேறு எதையும் பேசலை. போகிற போக்கில் சில விஷயத்தை தொடாமல் போயிட்டா கூட என்னையா இருந்தாலும் இப்படி போயிட்டான் அப்படின்ற கூடாதுல்ல. அதுக்கு நாள் ஏதோ நன்றி அப்படின்னு போனாங்க திருச்சியில். அது முடிக்கும்போது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அந்த ஆளுக்கு ஒரு ஆள் போய் தேர்தல் முடிஞ்சிருச்சு நீதாயா முதல்வர்னு போய் சொல்லி அது சொல்லணும்ல. ஒரு வகையில் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னா எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இப்போ தான்டா இழுத்து அது 3-4 தடவை கவர்னர்கிட்ட போய் நீ கவனிச்சிங்கன்னா தெரியும். கவர்னர்கிட்ட போகும்போது கூட ஒரு 2 சில்லறையை போச்சு. அது யார்? ஒருத்தன் ஜனநாயகம் பட அதிபர், இன்னொருத்தன் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தன். இவங்க 2 பேருக்கு கவர்னர்கிட்ட என்னடா வேலைன்னு எவனாவது கேட்டாங்களா? மந்திரி சபை எங்களை அமைக்கணும், நீ அனுமதின்னு சொல்றதுக்கு தானே போனோம். அதுக்கு ஏன்டா இவங்க 2 பேர்? ஆரம்பமே சரியில்லை. சரி போகுது அப்படின்னா இப்போ நம்ம அண்ணன் வேற சொல்லிட்டார் 6 மாதம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு. நீங்கள் விட்டு பிடிக்கலாம், நாங்கள் விட்டு பிடிக்கிற மாதிரி இல்லை. நீ விட்டு பிடிக்காதப்பா, மறுவ மீசையை எடுத்துட்டு ஒரு ஓரமாக போய் உட்காரு. யோக்கியெல்லாம் கிடையாதுன்னு அப்படியே ஸ்டாலின் ஆட்சியில் பாலாறு தேனாறு ஓடிச்சு வந்துட்டான் மீசக்காரன், வீணா போனவன். ஏதாவது பேசணுமேனு பேசிக்கிட்டு இருக்காரு. மீசை முளைச்சதுனால குண்டக்க மண்டக்க பேசலாம். நீ என்ன உனக்கு எவன்டா நக்கீரன் கோபால்னு பேர் வச்சான்? வெண்ண நக்கீரனா மூஞ்சி மொகரக்கட்டையும் வருத்தமாக இருந்துச்சு. சரி, நான் எங்கள் அண்ணன் சோவியன் தான் புலம்பினேன். காலர் சிற்பி முத்துவேல் கருணாநிதி, கலைஞர், என் நக்கன கோபால் நக்குவாரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒன்றும் நொட்டலன்னு சொல்லிதான் இங்கே விஜய் வந்திருக்காப்புல ஆட்சிக்கு மூடிக்கிட்டு வெண்ண மோனை வந்துட்டான் ஆட்டிட்டு. ஆலயம் அழகையும் பாரு சனியை. நிச்சயமா இப்போ போயிருக்கிற சிஎம் 5 நிமிஷம் போயிட்டு பார்த்து வந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ஏன்டா எல்லாரும் கேட்குறாங்க, சிஎம் போனார், செலவு மாத்திரம் 50 கோடி ஆச்சு. என் நாரப்பாயில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ ஃபேமிலியோட துபாய்க்கு நொட்ட போனாரு. அப்பவும் வாய் வச்சுட்டு எங்கே இருந்த நொட்டி பயில நக்கீரன் கோபால் நக்குன பயில நக்குவாரி. 2 நிமிஷம் ஆகிட்டாங்க. இப்போ ரீல்ஸில் தான் சார் ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை 2 நிமிஷம் தான், அதிகமாக போனால் 3 நிமிஷம். அது மாத்திரம் போதும். ஒன்று பொக்கை கொடுக்க நீங்கள் வாங்க, பொன்னாடை போட அதை நீங்கள் வாங்க, உட்கார, பள்ளியிலிக்க, எந்திரி, நீ போ அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோதான். இந்த ரீல்ஸ் போதும் சார், நாங்கள் வாழ்க்கையை நடத்திடுவோம். அது தெரியாமல் நம்ம ஏன் இவர் பிஎம் பார்த்தாரு, ஏன் பேசலை? நக்கி கோபால் அவர் நாட்டு மக்களை பற்றி பேசுறதுக்கு போனாரு. முத்துவேல் கருணாநிதி மோகனுக்காக மருமகனுக்காக நொட்ட போனார். வாய் பேச அசிங்கமா பேசுவீங்கன்னா மனுஷன் இல்லை, மிருக பிறவில நீ வாழ்றதே வேஸ்ட். இந்திரா காந்திகிட்டயே ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தனிக்கொடி வேணும்னு கேட்டவர் நம்மால். நேருவின் மகளேவா, நிலையான ஆட்சி தரவா அப்படி காலில் விழுந்து கெஞ்சினது எவம்ல போன உடனே கெஞ்சினா மானங்கட்ட பையில போச்சுரா. இவரை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கேட்டாங்கன்னா என்ன ஆகுறது? கொஞ்சம் பொறுங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு இருக்காரு. அப்போ எங்களுக்கு இந்த சுதந்திர தின விழாவுக்கு கொடியேற்ற உரிமையாவது கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு அவர். இந்த வரப்போகிற ஆகஸ்ட் 15 தான் முதல்வராக இருக்கவங்கிறதையே மறந்துட்டு இருக்கிறவர் ஆகஸ்ட் 15 கொடியேற்றணும். அந்த கயரை தொடும்போது ஒரு ஷாக் அடிக்கும் பாரு, அந்த ஷாக்கு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குளத்தூர்ல போய் அழுதா இருப்பாரு. அதை விடையால பெரிய ஸ்டாக்கு மானங்கட்ட பையல.
குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டதெல்லாம் மறந்துட்டியோ? வீணா போனவன பல்ல இழிக்காதுல நக்கீரா, உன்னை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. ஏன்டா மூஞ்சிலாம் இப்படி வேத்து கொட்டுது? அட சனியனே சரியனே, தொடச்சிக்கோ நல்லா தொடச்சிக்கோ. ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளைய தன்னை போல போடும்போது. டேய் 2 நிமிஷம் ரீல் போட்டாலும் ஆட்சியை கெத்தா முடிச்சிட்டா. தட் இஸ் விஜய்டா, மானங்கட்ட பையில மன்னார்குடி மோவன ஏச்ச. அது முன்வரிசையில் திரிஷாவும் 3வது வரிசையில் தமிழ் தாயம் வச்சதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா உரிமையோட போராடி வந்தவங்களுக்கு அந்த அருமை தெரியும். அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்றாங்க, திரிஷா வரக்கூடாதியா, 3 வரிசையில் தான்யா தமிழ் தாய் வாழ்த்தணும், திரிஷாவை பின்னாடி போடுங்கயா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில முகரக்கட்டை திரிசா மட்டும் பார்த்துச்சு. என்ன மோனே, நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியதான்ல? நீலாம் ஒரு பத்திரிகையானா பொறுக்கி நடிகையே பார்த்துட்டு வெங்காயம் பூ எச்ச. நல்லதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. யோ மீசக்காரா, ஸ்டாலின் ஆட்சியில ஃபுல்லா நல்லது மட்டும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சா? நீ நல்லதே தான் பாத்துக்கிட்டு இருந்தியா? வேற எதுவும் கெட்டதையே பாக்கலையா? இல்ல நீலாம் ஒரு பத்திரிகைக்காரனா? அட வெக்கம் கட்டவனே, காசுக்கு சோரமான நாயே, மீசைய மலிச்சிட்டு சேலையை கட்டிட்டு அழகா ஒரு இடத்துல போய் உட்காரு. நீ பொழைப்ப, நல்லா இருக்கும், அமோகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் உண்டியல் நான் போடுற வரோம் வாயில நாதாரி நாயே.